வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு. பாஜக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரை சந்தித்து பேசவும் திட்டம். அமெரிக்காவில் இருந்து திரும்பிய நடிகர் விஜய் தமது பெற்றோருடன் சந்திப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரை சந்தித்ததால் மகிழ்ச்சி. சென்னை வேளச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 9 மாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து. 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு. டெல்லியில் நடைபெற்ற பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் தீர்மானம். லிபியாவில் புயல் வெள்ளத்தில் சிக்கி 6000 பேர் பலியான பரிதாபம். முக்கிய நகரங்கள் சின்னாபின்னமாகி கிடக்கும் காட்சிகளால் சோகம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இன்று இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்ளும். இனி விரிவான செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்காக பெறப்பட்ட 1,63,00,000 விண்ணப்பங்களில் 1,06,00,000 பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது. நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடுமையான நிதிச்சூழலிலும் 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் தொடங்கப்படும் இத்திட்டத்தை அனைத்து மக்களிடமும் திமுக நிர்வாகிகள் முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வாசலில் கோலமிடுதல், சுவரொட்டிகள் ஒட்டுதல், இனிப்பு வழங்குதல், சுவர் விளம்பரங்கள், ஆட்டோ விளம்பரம் ஆகியவற்றின் மூலம் சாதனைகளை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,06,00,000 மகளிர் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப முடிவு நிலை குறித்த குறுஞ்செய்தி விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வரும் 18ஆம் தேதி முதல் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் குறுஞ்செய்தி பெறப்பட்ட 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் 30 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று டெல்லி செல்கிறார். பாஜக கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக இன்று டெல்லி செல்கிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு ஜே.பி. நட்டா, அமித் ஷா ஆகியோரை எடப்பாடி பழனிசாமி தனித்தனியே சந்தித்து பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் 18வது ஆண்டு விழாவை ஒட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி, 2006ஆம் ஆண்டு கருணாநிதியால் துவங்கப்பட்ட இந்த சங்கம் வெற்றிகரமாக 18ஆம் ஆண்டை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். புகைப்பட கலைஞர்களுக்கு அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த உதயநிதி, அதனை பரிசீலித்து கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் தியாகராய நகர் அதிமுக முன்னாள் எம்.எல்.ஏ. சத்யா வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத் துறையினரின் சோதனை நிறைவடைந்தது. சென்னையில் சத்யாவின் வீடு மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட 22 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதேபோல் அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் வீட்டில் 10 மணி நேரம் நடந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினரின் சோதனை முடிவடைந்தது. இதனிடையே சோதனை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சத்யா தனது சொத்து விவரங்களை சரியாக கணக்கு காண்பித்துள்ளதாக கூறினார். ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சி சர்ச்சையான விவகாரத்தில் அனுமதியை விட கூடுதலாக 20,000 டிக்கெட்டுகள் விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடந்த குளறுபடியால் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் 20,000 டிக்கெட்டுகளுக்கு மட்டும் அனுமதி வாங்கிய நிலையில் 41,000 டிக்கெட்டுகள் வரை விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யவும் போலீசார் முடிவு
செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே AR ரஹ்மான் தமிழ்நாட்டின் சொத்து, அவர் மீது குறை கூற முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதே குற்றச்சாட்டுகளை வைப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். AR ரஹ்மான் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சொத்துனா, தமிழ்நாட்டினுடைய பெருமையை உயர்த்தியவர், உலக அரங்கில் ஆஸ்கர் தமிழ்நாட்டினுடைய சொத்துனால அவரை வச்சு நம்ம அரசியலை பண்ணக்கூடாது. நாங்கள் குற்றச்சாட்டு முக்கியமாக வைப்பது ஆர்கனைசர். தேமுதிக தொடங்கி 18 ஆண்டுகள் நிறைவடைந்து 19ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அக்கட்சி தொண்டர்களுக்கு விஜயகாந்த் கடிதம் எழுதியுள்ளார். அதில் லஞ்சம், ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட கட்சி தொடர்ந்து மக்கள் பணியாற்றி தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் தனி இடத்தை பிடித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தோல்வி என்பது சறுக்கல் தானே தவிர வீழ்ச்சி அல்ல என்று குறிப்பிட்ட அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நமது பலத்தை அனைவருக்கும் நிச்சயம் நிரூபிப்போம் என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிகர் விஜய் தன் தாய் தந்தையுடன் இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. மருத்துவர் அறிவுரையின்படி தான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக 2 நாட்களுக்கு முன் இயக்குனர் S.A. சந்திரசேகர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய நடிகர் விஜய் தன்னுடைய தந்தை மற்றும் தாய் ஷோபாவை சந்தித்த புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலுக்கு மேலும் ஒரு பெண் உயிரிழந்தார். டெங்கு காய்ச்சல் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்த ரோஷினி என்ற பெண் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 17 வயது பொறியியல் கல்லூரி மாணவி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தொடர் கண்காணிப்பில் இருந்த மாணவி நேற்று சிகிச்சை பலனின்றி திடீரென உயிரிழந்தார். இதனையடுத்து புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பிற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியின் ஒரு பகுதியான மாஹேவில் நிபா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். 19 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் 19 பேர் 3 விசைப்படகுகளில் இலங்கையின் நெடுந்தீவு கடல் பகுதியில் நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளையும் அதில் இருந்த 19 மீனவர்களையும் கைது செய்து விசாரணைக்காக காங்கேசன் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அதில் 2 படகுகளில் சென்ற 13 மீனவர்கள் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும், ஒரு படகில் சென்ற 6 மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வேளச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 9 மாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வேளச்சேரி விஜயநகர் பிரதான சாலையில் 9 மாடி ஹோட்டல் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கட்டடத்தின் முதல் தளத்தில் உள்கட்டமைப்பு பணிகளில் வடமாநில தொழிலாளிகள் 10க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருந்தனர். மாலை 5 மணி அளவில் திடீரென புகைமூட்டத்துடன் தீ விபத்து ஏற்பட்டதும் பணியில் இருந்த தொழிலாளிகள் வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்து 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 60 பவுன் நகை மற்றும் 9 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். குச்சிக்காடு பகுதியில் உள்ள தாபா ஹோட்டல் உரிமையாளர் கந்தசாமி தனது மகள் திருமணத்திற்காக துணிகள் எடுக்க ஈரோட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். வீட்டில் கந்தசாமியின் 80 வயது தாயார் தனியாக இருந்த நிலையில் 2 மர்ம நபர்கள் வீடு புகுந்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே விவசாயி வீட்டில் கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். ரிஷிவந்தியத்தை அடுத்த கள்ளிப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மணிவாசகம் வெளியூர் சென்ற நேரத்தில் அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் வீட்டில் இருந்த 30 பவுன் தங்க நகைகள் மற்றும் 234 கிராம் வெள்ளி நகைகள் ரூபாய் 4 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட தினகரன் என்ற நபரை கைது செய்து நகைகள் மற்றும் பணத்தை மீட்டுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் காணாமல் போன மகனை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையம் முன் பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டை ரெட்டக்குழி தெருவைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் 15 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் சிறுமி மட்டும் வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. சிறுவன் மாயமானதாக கூறப்படும் நிலையில் அவனை மீட்டு தரக்கோரி சிறுவனின் தாய் காவல் நிலையம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது.
நாகர்கோவிலில் இருந்து மும்பை நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் வினோத்குமார் என்ற டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்து வந்த சாங்லே என்ற வடமாநில இளைஞரின் இருக்கையை வேறொரு நபருக்கு ஒதுக்கீடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வடமாநில இளைஞர்கள் சிலர் டிக்கெட் பரிசோதகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கழுத்து பகுதியில் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து ரயில் சேலம் வந்தடைந்ததும் தாக்குதல் நடத்திய வடமாநில இளைஞர்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற ரயில்வே போலீசார் அவர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் வானில் தோன்றிய மர்ம ஒளியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மழை பெய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு திடீரென வானில் தோன்றிய ஒளியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதனை செல்போன்களில் படம் பிடித்த நிலையில் ஒளியானது ஒரே நேர்கோட்டில் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். அந்த டைம்ல யாருமே வெளியே இல்ல. நானு சும்மா சரி வெளியே வரலாம், காத்து நல்லா அடிக்குதுன்னு வரும்போது ஒரு அண்ணன் கூப்பிட்டு இந்த மாதிரி மேல காட்டினாரு. தம்பி மேல ஏதோ பறக்குதுப்பா அப்படின்ட்டு மேல பார்த்தா திடீர்னு ஏதோ பறவைலாம் அது இந்த ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஏதோ ஒண்ணு பறந்துட்டு இருந்தது. மேல ஒரு 4, 5 பறந்துட்டு இருந்தது. சடனா என் ஃபோன்ல கிளாரிட்டி இல்லன்னா கூட நான் டக்குனு வீடியோ எடுத்தேன். கொஞ்சோண்டு எடுத்து சின்னதுன்னு பக்கத்துல சடனா எல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரே லெவல்ல நின்னுட்டு டப்புன்னு மறைஞ்சிருச்சு. சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், வண்டலூர், பெருங்களத்தூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றோடு மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாம்பரம் பகுதியில் மழைநீர் தேங்கி ஜிஎஸ்டி சாலை, வேளச்சேரி சாலை, முடிச்சூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் பகுதியிலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வரும் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் ஜோஷி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் விஷயங்கள் குறித்து அரசின் சார்பில் எதிர்க்கட்சிகளிடம் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக டெல்லியில் நடைபெற்ற பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்த ஆலோசனை நடத்த பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக பாஜகவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கூடி நின்று மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் தொடங்கியது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் சரத்பவார் இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மக்களவைக் குழு தலைவர் TR பாலு, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அபிஷேக் பானர்ஜி தவிர அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்றதாக கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்து மாநில வாரியாக கட்சிகள் ஆலோசனை செய்து வேட்பாளர்களை இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என்றும் TR பாலு தெரிவித்தார். கேரளாவில் குடியிருப்புக்குள் புகுந்த ராஜநாகத்தை சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மலப்புரம் மாவட்டம் காளிகாவு பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாத் என்பவரது வீட்டில் சுமார் 8 அடி நீளமுள்ள ராஜநாகம் புகுந்தது. சோஃபாவிற்கு அடியில் படுத்திருந்த பாம்பை பார்த்து பதறிப்போன விஸ்வநாத் குடும்பத்தார் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த RRT குழுவினர் பாம்பை பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய ஆடவர் கால்பந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் உள்ள ஹாங்சோவ் நகரில் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக 38 விளையாட்டுகளைச் சேர்ந்த 634 வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு சமீபத்தில் அனுமதி அளித்திருந்தது. இந்நிலையில் சுனில் சேத்ரி தலைமையிலான 17 பேர் கொண்ட இந்திய ஆடவர் கால்பந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. கொழும்புவில் உள்ள பிரேமதாசா மைதானத்தில் மாலை 3 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. இரு அணியிலும் அதிரடியான வீரர்கள் இருப்பதால் இப்போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்ளும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு. பாஜக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரை சந்தித்து பேசவும் திட்டம்.
அமெரிக்காவில் இருந்து திரும்பிய நடிகர் விஜய் தமது பெற்றோருடன் சந்திப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தந்தை S.A. சந்திரசேகரை சந்தித்ததால் மகிழ்ச்சி. சென்னை வேளச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 9 மாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து. 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு. டெல்லியில் நடைபெற்ற பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் தீர்மானம். லிபியாவில் புயல் வெள்ளத்தில் சிக்கி 6000 பேர் பலியான பரிதாபம். முக்கிய நகரங்கள் சின்னாபின்னமாகி கிடக்கும் காட்சிகளால் சோகம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இன்று இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்ளும். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.